கனவுல வந்தாரா? இவன் கனவுல நயன்தாரா சமந்தாலாம் வரமாட்டாங்களே. அப்பன் செத்தப்ப கூட அழுகலை. இப்போ நம்ம புதுசாக கனவுல வரான்னு பில்டப்பை கொடுக்குறேன் பரதேசி. இந்த வாரம் பெருசா வணங்க. எதுக்கு வயசான காலத்தில் இப்படி உச்சி வெயில இவங்களை நிற்க வச்சு கொள்றாங்க? டிபார்ட்மெண்ட்டை நினச்சா கடுப்பாக இருக்கு. வயசாயிட்டா பிஎம் காரில் உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி அனுப்புவாங்களா? டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்டா. அப்படியே போலீஸ்னு வெறப்பாக இருந்தா இப்படி தான் நடு ரோட்டில் வெயிலில் போட்டு காய விடுவாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ மூளை பொத்திக்கிட்டு நில்லு. டே மாப்பிள்ள வர்றாங்கடா. விஐபியா விஐபி வேலையில்லா பரதேசிய. இவங்கெல்லாம் வெட்டி என்கிட்ட போயிட்டே இருப்பாங்கடா. மாப்பிள்ள இந்த வண்டியும் போயிட்டோம், நம்ம அப்புறமா போவோம். ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். வணங்க. ஒரு டீ சாப்பிடலாமா? எருமாப்பில் ரோடே காலியாக கிடக்கு. 2-3 டூ வீலர் காரியம் சிக்குவாங்க. அவங்ககிட்ட வெயிட்டாக ஒரு கலெக்ஷனை போட்டு போவோம். லஞ்சமா? ஆனம் கிட்டவனு என்னடா லஞ்சம் வாங்குறது அவ்வளோ கேவலமாக சொல்லிட்ட? இதெல்லாம் ஒரு பொழப்பு. வேலையை பாரு போ. உங்களை சாப்பாடு தானே கேட்டேன், அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? நல்லா பசங்கடா நீங்கள். அடாம்ப்ளா ஏய் ஆட்டையை போட்டியா? சாப்பிடு சாப்பிடு. அண்ணா ஒரு சாப்பாடுண்ணே. அண்ணா ஆயிரத்து பொண்ணா மீன் எடுத்துவீங்க கீழே இருக்கு. சார் இந்த லஞ்ச் சாப்பிட சார். யாராம்ப்ளா? ஏசி கூப்பிட்றாரா? டேய் கொடுத்து வச்சோண்டா நீ. இதுனா சாப்பாடு அங்கே போ, வகை வகையாக கிடைக்கும். ஆமாடா போ போ போ. போய் என்ன பண்ணுறது மட்டும் பாரு. அண்ணா சார் நான் மனுஷண்ணா. போடி மவனே போ. அங்கே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்க? ஏசி மீட்டிங்கில் இருக்காருப்பா. தண்ணி இருக்கா? தண்ணிலாம் இங்கே கிடையாது. ஓ அப்படி வருமா நெல்லு. சார் விட்டு போயிட்டாங்க. வெறும் இவர் கேள்வி கேட்குறாரு. போயா போயா ஸ்டேஷனுக்கு. நின்று எனக்கே கால் வலிக்குது. வந்துட்டான் கேள்வி கேட்குறது. சார் யோ எங்கேயா போய் தொலைஞ்சா? ரைட்டர் உடனே மாத்தி- ஆள் விட்டு தேடிட்டு இருப்பாங்களா? ரைட் ஒரு கைது நிற்கிறான், அவனை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போ. சார் வண்டி அவனுக்குலாம் தனியாக வண்டியெல்லாம் வைக்க முடியாதியா. ரைட் சொல்லி ஆட்டோவில் கூட்டு போ, புரிஞ்சுதா? போ. பொதுவாக போலீஸ் தான் எல்லா தொலையும் உரிப்பாங்க. இங்கே இவர் தொலையை ஒருத்தன் உச்சி வச்சிருக்கான். சும்மா இருக்க மாட்டேன். உலகத்தையும் போடுங்க பாத்திரம் எடுத்து வர. அட என்ன சார், நைட்டில் அடிக்க வேண்டிய வேலையை பகலில் வெயில் அடிக்க விட்டுருக்கீங்க. பகலில் செய்கிற வேலையா இது? பனிஷ்மெண்ட் உங்களுக்கா எனக்கா? சரி ஒரு நர்ஸ் கூட நல்லா இல்லையடா. மச்சான் நர்ஸு உள்ளே இருக்காங்கடா. டேய் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எங்கடா கூட்டு வந்திருக்கா? அப்படி சொன்னதால தான் நீ வந்த, இல்லை நீ வந்திருப்பியா? இது ஆக்ஷன் கேஸ்ரா, போட்டு வாங்கிட்டு வரணும். நானே எத்தனை தடவை வரது, நீ அப்புறம் எப்படி கற்று போயிடலாம் போ. என்னையா ஆக்சிடென்ட் கேஸ்? ஆமாம் சார், புதுசாக பைக்கை வாங்கி எங்கேயோ வந்து செவுத்துல மோதி மண்டையை பார்த்து வந்து பழசு பண்ணிங்க. அதில் பஞ்சு நிறைய வையா. இது கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பங்காரன் வயிற்றையும் வாயம் கட்டி பைக் வாங்கி கொடுத்தா தெனா வீட்டில் மோதி வந்து போனமா கிடக்கு. மூஞ்சில கத்தி பசங்க வைக்காதீங்க, காணும். பார்த்தாலே வயிற்றுச்சலா இருக்கு. த்ரீ என்ன மாப்பிள்ள, எத்தனை மாதம்? ஐயோ ஹாஸ்பிட்டலில் பேசினே தெரியலையே. ராத்திரிலாம் நல்ல தண்ணியா? அப்பா குடிக்க தண்ணி கொடுறா.
மாதத்துக்கு 3 வேளை இதே பொழப்பா போச்சு. அப்போல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு வேறு இவருக்கு. ஏன் சார் பிரகண்டா இருக்காரு கிண்டலா ஹாஸ்பிட்டல். போடா போ, போலீஸ் எல்லாம் தெரியும் ஏன் வாந்தி எடுக்கிறாங்க. சீக்கிரமான்னு சொன்னா கேக்குறியா? பாரு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாதி மடக்கு. சரி சரி பாப்கார்ன் காஃபிலாம் வாங்கிட்டு வா. நான் மாப்பிள்ள முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேன். அப்போ ட்ரீட்டு தான். அம்மாவுக்கு எதனா முதல்ல வாங்கி தரணும்டா. என்னடா அம்மா? சார் ஏசி சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறாங்களா, கொண்டு போய் விட்டு வந்துரு. அப்படியே இந்த ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது வாங்கிக்கூடியா? காசு கீசு கேட்டால் ஏசி பேர சொல்லு, கேட்க மாட்டானுங்க. என்ன சார் முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேல்ல, அது தெரிஞ்ச லிஸ்ட்டு சொல்லிட்டு போகிறாப்புல. ஓ அண்ணா எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ பழம். 1/2 கிலோவா? சார் தேங்க்ஸ். பழுத்துக்கு காசு சார். இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார் 340 ரூபா சார். இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் எப்போ அடுத்தவன் பேரை சொல்லிட்டு ஓசியிலே துணுங்க. சார் பி பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணுங்க. ஓகே யார் விட்டுங்க? யோ என்ன எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போட்டு. சரி, கிரைம் இன்ஸ்பெக்டரோட பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டு போகணும். ஏறு. ஹாஸ்பிட்டல் போகணும். யோ ஏரியாண்ணா. ஏண்டா ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்கு தெரியாதா? சரி வா சாப்பிட்டு தூங்கு. வேலையாம்மா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லைம்மா. நான் விட கேவலமாக நடத்துகிறானுங்க. அஞ்சம் வாங்கலைன்னா இன்னும் மோசம். வயசாக 4 கூட பார்க்காம அசிங்கமாக திட்டுறானுங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கணுமா? கவனம் ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு ஒட்ட வழியில் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கிட்டக்க நிற்க வைக்கிறானுங்க. குடிக்க தண்ணி கூட கிடையாது, அப்படியே நிற்க வச்சுட்டே இருக்கானுங்க. திருட்டு கம்யூனிட்டிகளுக்கு நாங்கள் போய் சோறு வர வேணும்னு தரணுமா? வந்து போகிறோம் ஒருத்தனுக்கு சல்யூட் வேற இல்லை. பொழப்பம்மா அது. 4 வருஷமா வேலையே இல்லாம இருந்த உனக்கு உங்க அப்பா இறந்து போய் கிடைச்ச வேலைடா இது. 24 வருஷமா லஞ்சம் வாங்காத உன் அப்பா எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானப்பட்டிருப்பாரு. எத்தனை நாள் விடிய விடிய தூங்காம அழுதுருப்பார். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. என்னைக்காவது அவர் இந்த காக்கி சட்டையை வெறுத்து பேசி நீ பார்த்திருக்கியா? அப்பா மூலமா கிடைச்ச இந்த வேலைய அசிங்கமா பேசாதப்பா. சரி வா சாப்பிட்டு தூங்கு, காலையில எல்லாம் சரியா போ. வா. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எப்படா கொஞ்சம் கூட குச்சமே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க மானம் கட்டவீங்களா? விழுந்து விழுந்து சிரிக்கிறது. டேய் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களாடா? நீட் ஒன் போட சொல்லிட்டு போறாரா? உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் டு யூ ஆல். பார்க்குறாரா? என்ன வணங்காமடி ரொம்ப குஷியாக இருக்கீங்க? நைனா ஊருக்கு போயிட்டார்ல சார். நைனா ஊருக்கு போனால் அவ்வளவு குஷியா? ஆமாம் சார், 2 நாளைக்கு நயன் திட்ட மாட்டார்ல. ஏன்பா அப்பா மேலே அவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? நின்னா திட்டுவார், நடந்தா திட்டுவார், பாடி பாடின்னு போட்டு உயிரை வாங்குவார். அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்களை கேவலப்படுத்துறதுல பெருசுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. முக்கியமான இடத்துல அல்பத்தனமா நடந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க சார். என்ன மக்களை நான் சொல்றது? பாத்தீங்களா சார் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்? கலக்கிடா எமோஷன்ரா சார். என் கூட நல்லா திட்டுன்னு வாங்கிட்டு வீட்டில் ரில்ஸ் வாங்கினாங்க தானே, எங்கிட்ட வந்து நல்லா காட்டுன்னு காட்டுவார் சார். வலிக்குது சார். சார் அம்மா கிட்ட கோவம் மட்டும் தான் சார் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது சார். ஆனால் அப்பா கிட்ட இது 2 மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாஸ்தா காமிக்கிறாங்களாம். அதெல்லாம் போட்டு மொத்தம் மொத்துறது இருந்தா பாசங்க சார் வரும். வெறுப்பாக தான் சார். வழக்கம் போல் எல்லாருமே அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க. உங்கள் அப்பா நேர்மையாக சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவன் பொழப்ப கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் கவலை இல்லாமல் இருக்கீங்க. சௌகரியமாக காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. காலேஜுக்கு வந்து பிராண்டட் கிளாஸஸ்,
பிராண்டட் பேக் பேக்ஸ், பிராண்டட் ஷூஸ். டிட் யூ earn this money? நோ. உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இருக்கிறதுனால வக்கணையா அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. வாட் எ ஷேம், வாட் எ ஷேம். இங்கே அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ எம் சாரி, ரியலி சாரி. அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு. என்னாச்சுரா? எனக்கு அரசு வரைக்கும் நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சத்தப்பா கூட கவலைப்படல, சந்தோஷமா கொள்ளி வச்சு அவன் அவனோ கஷ்டப்படுறான், அவனோ திட்டுறான், அவனுக்குலாம் கஷ்டம். நாளை பற்றி யோசிச்சு பார்த்தது அடிக்கிறான் எனக்கு வலிக்குதுன்னு தான் பார்த்தேன். அவருக்கு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லைம்மா. பரவாயில்லடா, விடுறா. நம்ம அப்பா தானே, அவர் ஒன்று கோச்சிக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல இந்த வேலை எனக்கு பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா, இப்பதானே வரும் இது. அவரை கொண்டு பழிவானு கூட தோணலம்மா. யாரும் கூட தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கல. நான் ஒண்ணுமா விட மாட்டேம்மா, யாரும் இருந்தாலும் விட மாட்டேம்மா. டீயாவது வாங்கி குடியா சார். வேலையை முடிச்சு கொடுங்க சார். சார், எங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் வேணும் சார். ஒருத்தன் விடாமல் அத்தனை பேர் டீட்டெயில்ஸும் வேணும் சார். என்னப்பா புதுசாக அப்பா மேலே இருக்கிற? இப்போ தான் சார் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். டேய், நீ வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இதை கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். இப்போவாது கேட்டே, சந்தோஷமாக இருக்கு. கொஞ்சம் இரு வரேன். டேய் என்னடா ஆச்சு? உன்னே தாண்டா. இவன் தான் மாணிக்கம், பிரைம் அக்யூஸ்ட். உங்கள் அப்பா போட்டு தரலாம். இவனா அன்னைக்கு ஜெயில இவன் மரவட்ட, அவன் தம்பி. டேய் இந்த காட்டிட்டு தானே அன்னைக்கு நீ ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு வயிற்றுல ஏறி மிச்சான். இவனை சும்மா விடக்கூடாரா மாப்பிள்ள? டேய் சார் சொல்லுயா. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் சார். அது உங்கள் ஸ்டேஷன்லேயே கொடுக்க வேண்டியது தானே? எதுக்கு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்கிட்ட கொடுக்க வந்திருக்கேன்? இது நீங்கள் கொடுத்த வேலை சார். யார் யா நீ? என்கவுண்டரில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிங்காரத்தோட பையன் சார். என்னையா போலீஸ் வேலை பிடிக்கலையா? அப்பாவுக்கு ஒன்று நான் கண்டுபிடிக்க போகிறேன் சார். நீ போலீஸ் தானேயா? ஆளை கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்க வேண்டியது தானே? சார், இங்கே எடுபடி வேலை பார்த்துட்டு என்னால் அதை பண்ண முடியாது சார். எடுபடி வேலையா? டேய், போலீஸ் வேலைன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீ எல்லாம் ஒரு போலீஸாடா? ஓசியில் வேலைக்கு சேர்ந்தவன் உதவ கரையாக தான் இருப்பான்னு நிரூபிச்சல. நீ இந்த வேலையை கேவலப்படுத்துறடா. இந்த வேலை கிடைக்க காரணமா இருந்த உங்க ஒப்பனை கேவலப்படுத்துற. டேய், உங்க அப்பா யாரு? எனக்கு மாமனா மச்சானா? அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உனக்கு வேலை போட்டு கொடுத்தா. டேய், உங்க அப்பனை இப்படி பார்த்தேன்னு தெரியுமா உனக்கு? அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போப்பா. என்ன அந்த பக்கம் டிராபிக் எவ்வளவு தூரம் நிக்குது? திருப்பறதுக்குள்ள பின்னாடி வந்துட்டான் சார். பின்னால போன்னு சொல்றேன்ல, வண்டி அடியா. அந்த பக்கம் வண்டி எல்லாம் நிக்குது இல்ல, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? வண்டிங்க கொண்டு போட்டுருக்கீங்க, எடுக்க சீக்கிரம். யோ எடியா நீ ஓவர்டேக் பண்ணி போயா பாத்துக்கலாம். டிராபிக் ஜாம் ஆகிடுச்சு இல்லையா? பின்னால நம்மளே ரூல்ஸை மதிச்சாதான் பப்ளிக் ஒழுங்கா நடந்துக்கும். நம்மளே முன்மாதிரியா நடந்துக்கணும். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஆக்சிடென்ட் யார் யா பொறுப்பு? எடு வண்டியா பின்னால எடுக்கிறேன். சார் நான் போய் பேசவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சைரனை பார்த்து தான் அந்த ஆளு நம்மளை கத்துறான். போ, அப்படியே பின்னால போ. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது யாருன்னு விசாரிச்சீங்க? யாருக்கும் பயப்படாத உங்க அப்பாவோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பழகினது, ஏன் பேசுனது கூட கிடையாது.
அவர் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னு ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது சரி வந்தால் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன். அந்த வேலையை தான் இப்படி கேவலமாக குறை சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். டேய், நம்ம ஸ்டேட்டில் போலீஸில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே குறை சொல்லிட்டு வந்து நிற்கிறியே உன்னெல்லாம். டேய், இன்னைக்கு கிறிஸ்மஸ்டா. எத்தனை போலீஸ்காரன் சர்ச்சுக்கு போகாம பொண்டாட்டி பிள்ளை கூட இல்லாமல் டியூட்டியை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், கெட்ட நாள் இது எதுவுமே இல்லாமல் ஏன் பிள்ளைங்க என்ன படிக்கணும் கூட தெரியாமல் டியூட்டி அலையிற வந்தாடா போலீஸ்காரன். விஐபி பந்தோபஸ்துன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் அத்துவான காட்டில் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் கால் கடுக்க நின்று தன் கடமையை சேர வந்தாடா போலீஸ்காரன். அவனுக்கு சோறு கூட எங்க கேட்கறதுன்னு தெரியாம பசியோட இருப்பான்டா. ஆனா மறுநாள் காலையில டியூட்டி வருவான்டா. கலவரம், மதச்சண்டை, ஜாதி சண்டை எல்லாத்துக்கும் உயிரை பணையம் வச்சு நெஞ்ச நிமித்துக்கு முன்னாடி போய் நிக்கிறவன்டா போலீஸ்காரன். ஏன் கட்டின பொண்டாட்டி பிரசவலியில் இருக்கும்போது சொந்தக்காரங்களை பார்த்துக்க விட்டுட்டு டியூட்டிக்கு போறவன்டா போலீஸ்காரன். அந்த மாதிரி போலீஸ்காரன் தான் அவங்க அப்ப. அவனுக்கு பிறந்துட்டு இப்படி வந்து பேசுறேன், கேவலமா இல்ல உனக்கு? நான் என்ன இந்த சீட்ல உட்காந்துட்டு பந்தவா தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? சிட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சிஎம், மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, பப்ளிக், மீடியான்னு போட்டு கிழிப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும், தலையை பிச்சுக்கணும். டேய், நான் ஐபிஎஸ் படிச்சவன்டா. முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது மினிஸ்டர் வீட்டில் காலையில் இருந்து சாயங்காலம் வாசலில் நின்று இருக்கேன். ஏன் நிற்கணும்னு கேட்டேன்னா அது என் டியூட்டி. நேர்மையாக இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக 7 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கடா. 7 தடவை பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஊரா சுற்றிருக்கேன், அலைஞ்சிருக்கேன். போலீஸ் வரி எனக்குள்ள இருக்குடா. போலீஸ் வேலை என் கனவுடா. ஒவ்வொரு போலீஸ்காரர்களும் கனவு இருக்கணும்டா. டேய், எந்த வேலையுமே நேர்ச்சி செய்யணும், அதை கேவலமா நினைக்க கூடாது. போலீஸ்காரனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உயிரே போற பிரச்சனை வந்தாலும் தலை குடிஞ்சு நிக்க கூடாது. நெவுடா, போலீஸ்காரனுக்கு ஃபயர் உள்ள இருக்கணும், வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நேரம் வரும்போது எதிரியை தட்டி தூக்கணும். போய் தட்டி தூக்குடா. அதை விட்டுட்டு வேலை வேணாம் இது வேணான்னு வெக்கம் இல்லாம வந்து நிக்கிறான். இன்னொரு தடவை இப்படி பார்த்த உன்னைங்க அவ்வளவுதான். சீ, பா. சார், எங்கள் அப்பாவை கொண்டவன் ஜெயிலில் பத்திரமா இருந்தான் சார். ஆனால் பேப்பரில் தலைமறைவுன்னு நியூஸ் வந்துச்சு. அது காரணம் யார் சார்? அவங்கள நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். ஆனால் அவன் யார் எங்கே இருந்தாலும் அத்தனை பேரையும் நான் தூக்கி காட்டுவேன் சார். ஹலோ ஏகாம்பரம், நான் தான் கவுன்சிலர் தம்பி பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணனுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கேன். 2 போலீஸ் அனுப்பி என்ன? நானே வரேன் சார். ஓ, உடனே பல்ல காட்டாதையா. 2 பிசி அனுப்பி அது போது நான் பார்த்துக்கிறேன் மொத்தம். சரி சார், அனுப்புகிறேன். பை ஃபோனை. டேய், அந்த ஏசி போன் மாட்டான்டா. என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். அந்த கவுன்சிலர் கோவிந்தன் தம்பி என்கிட்ட எகத்தாளமாக பேசுகிறான்டா. என்ன சார் சொல்றீங்க? உங்களையா? இன்னைக்கு அண்ணனும் தம்பியும் பிறந்த நாள் கொண்டாடுறானுங்களாம். எப்படியும் பொம்பளைங்களோட கூத்தடிப்பானுங்க. என்னாச்சு? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு ஜருக போட சிலை எடுத்து வச்சுக்கோ. அதே மாதிரி மரவட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கோ. சரிண்ணா. இன்னைக்கு நைட் அவன் வீட்டில் பூந்து எல்லாரும் அடிக்கணும்.